வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. மிக சிறப்பாக நமக்கு ஆழ்ந்த தவத்தை வழங்கிய பேராசிரியர் அருள்நிதி குந்தவி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, கடமை என்ற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடமை அப்படின்னா டியூட்டி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் அதுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் டியூட்டி அப்படிங்கிறது கடமைக்கே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஜீவன் இருக்காது. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இந்த கடமையை எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட செய்யறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அப்போ மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டு. அதுக்கு எப்படி நம்ம பதில் திருப்பி கொடுக்கணும்? நம்ம உழைப்பினால திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பிடி உணவுனா அதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு நாம பெற்று இருக்கிறோம். இந்த உடல், இந்த உணவு எல்லாமே மற்றவங்களால நமக்கு கிடைக்கக்கூடியதான். போட்டிருக்கிற ட்ரெஸ் முதல் கொண்டு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ அத்தனையும் இந்த சமுதாயம் கொடுத்தது. ஸோ அதுக்கு நாம நிறைய கடன் பட்டிருக்கோம். அந்த கடனை நாம எப்படி திருப்பி செலுத்துறோம்? அதுக்கு ஒவ்வொருத்தருடைய கடமையும் பொறுப்புணர்ச்சியும் எந்தெந்த வகையில இருக்கு. மகரிஷி ஒரு 5 கடமை சொல்லிருப்பாங்க. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு அப்படின்ட்டு. இப்ப அந்த நிலையில நம்மளுடைய கடமை விரிந்து கொண்டே இருக்கு. அதுல நம்மளுடைய கடமை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்றது மகரிஷி சொல்றாங்க. பார்க்கணும். நாம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். ஒரு நாள் இதை விட்டு போகத்தான் போறோம். இந்த பூமிக்கு நம்முடன் எதுவுமே நம்ம கொண்டு வரல. புறப்படும் போது எதுவும் எடுத்து போகவும் முடியாது. அப்போ ஒவ்வொருவருடைய தன்மைக்கேற்ப சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு. ஒவ்வொரு செயலிலும் எந்த அளவு நன்மை செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம சிந்திச்சுக்கிட்டு விளைவறிந்த விழிப்புணர்வோடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனசை கடமையில செலுத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப நம்ம கண் முன்னாடி என்ன இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்ப கட்டமைப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப சமுதாயம்னு பார்த்தா, இப்போ சொசைட்டில வாழக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க, இல்ல நம்ம வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க, ஆபீஸ்ல பண்றவங்க, ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்துல எல்லாருமே ஒரு சோல்ஜரா இருக்கக்கூடியவங்க, எந்தெந்த நிலையில ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ எல்லாருமே அவங்கவுங்க மனசை கடமையில செலுத்தி நம்மளுடைய முயற்சிக்கு அப்பால் எது நடந்தாலும் அது இறைவனுடைய விருப்பம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும்ன்றாங்க மகிழ்ச்சி. இதுதான் இயற்கை சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம சாப்பிடுறது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்கு. ஆனா அதனுடைய அந்த டைஜஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே இல்லை. அது இயற்கை நடத்துது. இதுதான் இயற்கை சட்டம். இப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சத்துள்ளதா சாப்பிட்டா அது நமக்கு சத்துள்ளதாக போகுது. சத்து இல்லாம சாப்பிட்டா அது நமக்கு சத்து இல்லாம நம்மளுடைய வைட்டமின்ஸ் எல்லாமே குறைபாடாக டெஃபிஷியன்சியா மாறுது. இதுதான் இயற்கை அதனுடைய வேலைகளை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கு. சூரியன் அதனுடைய ஒரு நாள் எவ்வளவு நேரம் சுத்தணுமோ அந்த மாதிரி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இந்த 24 மணி நேரம் தான் பூமியோட கணக்கு. இந்த மாதிரி சூரியன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதனுடைய ஒளியை நமக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் சந்திரன் அதனுடைய ஒளியை கொடுக்குது. ஒவ்வொரு கோள்களும், சூரியனுக்கு அடுத்தது புதன், புதனுக்கு அடுத்தது சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்தது சந்திரன், பூமியை சுத்தி சந்திரன், அதுக்கு அடுத்தது பூமிக்கு அடுத்தது செவ்வாய்க்கோள், செவ்வாய்க்கு அடுத்தது
குருக்கு அடுத்தது சனிக்கோள். இதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் தாண்டி ராகு கேது அப்படிங்கிறது வந்து நமக்கு நிழல் கிரகங்களாக இருக்கு. இதெல்லாம் வந்து அதனுடைய அமைப்புல இயற்கை ஒழுங்கமைப்பின்படி சரியாக அது நமக்கு நடத்திக்கிட்டு இருக்கு. அதனுடைய வெப்பத்தை கொடுக்குறது, மழை வந்து அந்த நீரை நமக்கு வழங்குது. இதுல வந்து எங்க மாறுபாடு வருது அப்படின்னா, இந்த பிரபஞ்ச காந்த ஆற்றல்ல நம்மளுடைய கடமையை நாம சரிவர செய்யாததுனாலையும் முறையாக செய்யாததுனாலையும் தான் நம்ம இன்னைக்கு நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறோம். இதுதான் இயற்கை சட்டம். இப்ப நாம பிறப்பதற்கு முன்பே அந்த பிரபஞ்ச ஆற்றல், அதாவது இயற்கையுடைய ஆற்றல் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. நாம நம்ம போனதுக்கு அப்புறமும் அந்த பேராற்றல் இருந்துகிட்டு தான் இருக்கும். இதுல நாம கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போறது கிடையாது. அதனால கவலைப்படுறதை விட்டுட்டு நாம வாழும் காலத்துல நமக்காகவும் சமுதாயத்திற்காகவும் ஆற்ற வேண்டிய நம்மளுடைய கடமையும் பொறுப்பையும் நாம பெற்றிருக்கிறோம். அதை நாம நல்ல முறையில உணர்ந்து நல்ல முறையில நமக்கும் மற்றவங்களுக்கும் திருப்தி நிறைவு தர வரை அந்த திருப்தி தரும் வகையில நம்ம கடமைகளை நாம செய்ய வேண்டும். ஒத்தமுதயமா இருக்கணும். இயற்கைக்கு ஒத்தமுதயமா இருக்கணும். மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் ஒத்தமுதயமாக இருக்கணும். குடும்பத்தில் ஒத்தமுதயமாக இருக்கணும். அதன் பிறகு மனம் அப்பதான் நம்ம வந்து முழுமையா செய்யறோம் அப்படின்னா அப்பதான் மனசு அமைதி அடையும். அப்ப நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய வகையிலும் புது பிரச்சனைகள் மேலும் ஏற்படுத்தாத வகையிலும் பேராற்றல் பெற்று நம்மளுடைய மனம் சிறந்து விளங்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப திறமையோட உயர்வு பெறுவதற்கு நாம நம்மளுடைய கடமையை எப்படி ஆற்றணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் அல்லது சில வகையில நாம திறமசாலிகளாக இருக்கலாம், அல்லது அப்படி இருப்பதாக நாம நினைச்சுக்கிட்டு கூட இருக்கலாம். நமது இன்றைய திறமைக்கு கடந்த கால மனித இனத்தொடரும் இந்த கால சமுதாயத்தொடரும் ஆதாரமாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உணர முடியுது. இதை வந்து நாம எப்பவுமே மறந்துடக்கூடாது. அப்ப இந்த உணர்வு தான் நம்மளுடைய திறமைக்கு வீழ்ச்சி ஏற்படாமல் பாதுகாப்பளிக்கும் கடமையிலே நம்மளை உயர்த்தும், திறமையிலையும் மேலும் மேலும் அதிகரிக்க செய்யும். ஒவ்வொரு துறையிலும் நாம அடைந்துள்ள இந்த உயர்வை விடவும் அதிகமான உயர்வை அடைந்துள்ளார்கள் எத்தனையோ பேர். அப்போ அதையும் நாம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்மை விட திறமைசாலிகளை பாராட்டுவதும் நம்மை போன்று திறமையில் முன்னேற ஆர்வம் கொண்டுள்ளவர்களை உற்சாகப்படுத்தவும் நாம மறக்கக்கூடாது. ஸோ அதுதான் நம்மளுடைய திறமையை மேலும் மேலும் சிறப்பளிக்கும் சாதனமாகும் அப்படின்னு நாம நினைவுல வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்துல சுயநல நோக்கோடு மற்றவர்களை புகழ்வதோ இல்ல கைமை செயல் என்பதையும் நாம அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அது சுயநலம் சார்ந்து நாம ஒரு புகழ்ச்சியோ இல்ல மற்றதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதனால நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யற அளவுல மட்டும்தான் நம்மளுடைய சிந்தனை இருக்கணும். அப்ப கடமையை அன்பாக செய்வதில் காத்து மாதிரி இருக்கணுமா. அப்பதான் அந்த காத்து எப்படி கட்டுப்படுத்த முடியாதோ அந்த கடமையை நம்ம வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கையோட செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமையும் கண்டிப்பாக அதனுடைய விளைவை வந்து சிறப்பாக கொண்டு வரும். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடமை உணர்வும் விழிப்புணர்வோடும் செய்யும் திறனுக்கு நமது திறனும் தான் நம்மளுடைய செல்வம். இப்ப கையும் காலும் அறிவும் தான் உதவி, அதுதான் நம்மள உதவி கொண்டே அதனுடைய கையும் காலும் அறிவும் தான் நமக்கு உதவியாக இருக்கு. ஸோ அதை கொண்டுதான் நம்ம கடமை செய்யணும். அந்த கடமை தான் நமக்கு மேலும் மேலும் உயர்வையும் தரும். இப்ப இயற்கையில பார்த்தா ஓங்கி வளர்ந்த மரங்கள் கூட அசைந்து ஆடுது. அது சும்மா இருக்கிறது இல்லை, அந்த காற்றின் அசைவு. ஏன்னா எல்லாமே இங்க அலை இயக்கம் தான் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல கொண்டு வரணும். எல்லாமே காந்த ஆற்றல் தான். எல்லாமே கடல்னாலும் அதுக்கு அசைவு இருக்கிறதுனால, காற்று அலையோடைய அசைவு இருக்கிறதுனால தான் அலையாக நமக்கு கடல் அலை வந்து நம்ம பூமியில நம்ம கால் தடத்துல நம்மள அந்த நீர் கால்ல படுது. அந்த மாதிரி
ஒவ்வொரு மரங்களும் கூட அந்த காற்றின் அசைவினால அசைந்தாடுது. வேரிலிருந்து உணவை ஊட்டி கிளைகளை வளர்க்குது ஒவ்வொரு செடியும் மரமும். இப்ப காற்று வந்தால் நாணல் கூட தலையை தாழ்த்துது. எல்லாமே அந்த அசைவு, அந்த இயக்கம் அப்படிங்கிறது நாம கவனிக்கணும். துணிவுடனே சுறுசுறுப்பை நாம கடமையாற்றினா பட்டம் பதவி பேறு புகழும் நம்பினால் ஓடி வரும் அப்படின்னு ஒரு பாட்டு பார்த்தேன். இதுல முக்கியமா நம்ம என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்ன்ட்டு ஒரு தென்கட்சியாருடைய கதை. இது ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். ஆனா இங்க சொல்லியிருக்கேன்னா ஞாபகம் இல்ல. அப்போ தென்கட்சி கோ. சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருந்த நேரம். அப்ப திடீர்னு ஒரு மாலை நேர தொலைபேசி அழைப்பு. ரேடியோ ஸ்டேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்கன்னு சொல்றாங்க. நான் டீன் பேசுறேன். ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க டாக்டர் அப்படின்ன உடனே, இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லா விவரங்களும் சொல்றாங்க. அப்போ விவரங்கள் சொன்ன உடனே நாங்க என்ன எப்படி உங்களுக்கு உதவலாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இங்க வந்து எங்ககிட்ட வந்து சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் உடனடியா ரத்தம் செலுத்தி ஆகணும். ஏன்னா எல்லாருமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த விவரத்துல சொல்லிட்டாங்க. லாரி மோதிடுச்சு. டிரைவர் உள்பட கொஞ்சம் பேர் இந்த இடத்துலயே இறந்துட்டாங்க. அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களை எல்லாம் நாங்க காப்பாத்தி ஆகணும். அதுக்கு வந்து ரத்தம் தேவைப்படுது. அப்ப நீங்க அந்த ரத்தம் தானம் பண்றதுக்கு நீங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருக்குமே ரத்தம் இம்மீடியட்டா செலுத்தி ஆகணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போதுமான ரத்தம் வந்து இங்க பிளட் பேங்க்ல இல்ல. அதனால பொதுமக்கள் யாராவது ரத்தம் கொடுத்தா இவங்க எல்லாம் பொழைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த டைம்ல ரேடியோல ஒரு பாட்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சரி நீங்க மத்த வேலைகளை கவனிங்கன்னு டாக்டருக்கு சொல்லிட்டு நாங்க உடனே அதை சொல்லிடுறோம், அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடுறோம் அப்படின்ட்டு வானொலி நண்பர்கள் உடனே செயல்ல இறங்குனாங்க. அந்த நேரத்துல திரைப்பட இசையை வந்து நிறுத்திட்டு அவசர அவசரமாக அறிவிப்பு ஒண்ணு எழுதி 4 வரிதான். நேயர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. சற்று முன் நேர்ந்த ஒரு விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற ரத்தம் தேவைப்படுகிறது. இரத்த தானம் செய்ய விரும்புகிறவர்கள் உடனடியாக பாளையங்கோட்டை மருத்துவமனைக்கு விரைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அறிவிப்பாளர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் படப்பாடல் ஒளிபரப்பாகுது. இது நடந்து ஒரு 20 நிமிஷம் தான் கடந்துச்சாம். அப்ப அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஹலோ அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. சார் மறுபடியும் ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில இருந்து தான் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உடனே இன்னொரு அறிவிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்யணும்? என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, தயவுசெய்து மேற்கொண்டு யாரும் ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரிக்கு ரத்த தானம் செய்ய வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. என்ன ஆச்சு டாக்டர் அப்படின்னு கேட்ட உடனே, ஏகப்பட்ட பேர் ரேடியோ அறிவிப்பை கேட்டுட்டு உடனே ரத்தம் கொடுக்க இங்க வந்துட்டாங்க. கூட்டத்தை எங்களால சமாளிக்க முடியல. அவ்வளவு பேர்கிட்ட ரத்தம் கலெக்ட் பண்ணவும் இங்க வசதியும் பத்தாது. அதனால நீங்க வந்து இத இந்த அறிவிப்பு வந்து கேட்ட உடனே யாரும் வர வேணாம்னு சொல்லிருங்கன்னு சொல்றாங்க. உடனே வானொலி அறிவிக்கிறது, இனி யாரும் அங்கே செல்ல தேவையில்லை என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி. மறுநாள் மருத்துவமனைக்கு போகும்போது படுக்கையில் இருந்தவர்கள் பாசத்தோடு வந்து எல்லாரும் பார்க்கறாங்க. மொழி ஒரு தடையாக இல்லை. ஊடகங்கள் சமுதாயத்திற்கு எப்படி கடமையாற்ற வேண்டும் என்று கேட்கும்போது இந்த உண்மை நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் சொல்வாங்க. மக்களை காப்பாற்றவே ஊடகங்கள் இருக்க வேண்டும் அப்படி. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பொறுப்புணர்ந்து, கடமை உணர்ந்து நாம ஒவ்வொருத்தரையும் காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இருக்கிறோம். மத்தவங்கள கவிழ்க்கவோ, இல்ல மத்தவங்களுக்கு உதவிய தடுக்கவோ, அதுக்காக நாம இல்ல. அப்போ இந்த போர்லாம் நடக்கும்போது பார்க்கும்போது, அதுல எத்தன பேருடைய உயிரிழப்பு, எத்தன பேரு சிரமப்படுறாங்க அப்படின்னும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. அப்ப இதெல்லாம் மகரிஷி வந்து வாழ்க நம்மளுடைய ஞானாசிரியருடைய பொறுப்பும், கடமையும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்த்து இன்னும் அந்த அளவுக்கு தீவிரமாக இல்ல அப்படிங்கிறது தெரியுது. இப்ப உலக அமைதி வேணும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு இன்டென்ஸா தவம் பண்ணா, அதனுடைய வாழ்த்து அவங்களுக்கு போய் ஊடுருவி அமைதிய கொடுக்கும் அப்படிங்கிறது நாம ஒவ்வொருத்தரும்
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு இந்த மந்திரம் தான் சொல்றாங்க. வேற எதுவும் அதுதான் மகரிஷி வந்து நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் உலக நல வாழ்த்துல லாஸ்ட் வரியில சொல்லுவாங்க. அப்ப இந்த அறவாழ்வு அப்படிங்கிறது ஒழுக்கம், கடமை, ஈகை. அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர்க்கோ உணர்ச்சிக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல். அதாவது நன்மை தரத்தக்க செயல்கள் எல்லாமே புண்ணியம். இதுதான் வந்து ஒழுக்கம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப இந்த செயல்கள்ல இருந்து பிறக்கக்கூடியதுதான் கடமை. அப்போ ஒவ்வொருத்தரும் துன்பமான தருணத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உதவி செய்யறவங்களுக்கும் உடன் உள்ளவர்களுக்கும் கடன் பட்டிருக்க கூடியவங்க தான் நாம எல்லாருமே. அப்போ காலம் தாழ்த்தாது நம்ம கடமை செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்க நாம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது. எங்க ஆச்சி சொல்லுவாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு தாகமா இருக்கு அப்படின்னு கேட்டா உடனே குடுக்கல அப்படின்னா தவிக்கிற ஏதோ சொல்லுவாங்க. அதாவது அதாவது புதைக்கும் போது அதை செய்யக்கூடாது, தவிக்கும் போது அதை செய்யணும் அப்படின்வாங்க. தாகத்துக்கு தண்ணி குடுக்கணும்னா தவிக்கும் போது அது உடனே செய்யணும் அப்படின்னு. அது அந்த தாகம் அடங்கி உயிர் போனதுக்கு அப்புறம் அதை செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்ப இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய கடமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும்? இதை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தேன் சிட்டு ஒரு பெரிய வனாந்தர காடு. அந்த காட்டுல வந்து மரம், செடி, கொடி எல்லாம் செழிப்பா பூ பூத்து குலுங்கி செடி, கொடி, மரங்கள் எல்லாமே இருக்காங்க. எல்லா பறவைகளும், எல்லா வனவிலங்குகளும் நிறைய இருக்கு. நிறைய கூடு கட்டி அதனுடைய இருப்பிடத்துல அதுங்க அழகா வாழுதுங்க. அப்போ இந்த ஒரு நேரம் திடீர்னு வந்து காட்டுத்தீ பரவுது. காட்டுத்தீ பரவுனோனே எல்லாருக்கும் பயம். அங்க இருந்து எங்கெங்கெல்லாம் பக்கத்துல ஒரு ஓடை இருக்கு. சில பேர் அந்த மரத்தட்டுல அந்த ஓடையில போய் பாதுகாப்பா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மலை இருக்கு. அந்த மலை அடிவாரத்துல போய் ஒதுங்கிக்கிறாங்க. ஒவ்வொரு விலங்கினமும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பண்ணுது. ஆனா இந்த தேன் சிட்டு தன்னுடைய கடமையை எப்படி பண்ணுதுன்னா, அங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஓடை நீரை எடுத்து தன் வாய் ஃபுல்லா உறிஞ்சு எடுத்துக்கிட்டு, வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு, அது போய் அந்த தீய வந்து அணைக்க போகுதாம். அப்ப இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னா, எல்லாருக்குமே சிரிப்பா இருக்கும். ஆனா இந்த ஒருத்தருடைய அந்த ஒரு கடமை உணர்வு அப்படிங்கிறது தான் அந்த ஒருத்தருடைய கடமை உணர்வு. அதுதான் சிறு துளி பெருவெள்ளம்னு சும்மா சொல்லல. அது அந்த தேன் சிட்டு வாயில நிறைச்சி தண்ணி ஊத்துறதுனால அந்த காட்டுத்தீ அணைய போறது கிடையாது. ஆனா மத்த விலங்குகள் எல்லாம் அத வந்து பரிகாசம் பண்ணுச்சு. சிரிக்குது. "நீ போய் அணைச்சிட முடியுமா?" அப்படின்ட்டு. ஆனா அந்த மாரி ஒவ்வொரு விலங்கும் தன்னுடைய அந்த யானையா இருந்தாலும் சரி, சிங்கமா இருந்தாலும் அதனுடைய உழைப்பையும், கடமையும் பொறுப்போட அத குடுக்கும்போது, கண்டிப்பாக அந்த இறைவனே வந்து மனமிரங்கி மழைய கொண்டு வந்து காட்டுத்தீய அணைச்சிடுச்சு. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதுதான் நம்மளுடைய எந்த அளவுக்கு ஒரு ஆழமாக உணர்ந்து நாம ஒரு கடமையை வந்து பொறுப்போடு செய்யும்போது, கண்டிப்பாக இறைவன் அதுக்கு மனமிரங்கி வந்து எல்லா உதவியும் செய்வாங்க அப்படிங்கிறதுதான். இது என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு அந்த அன்போட இருக்கணும், பொறுப்போட இருக்கணும், கடமை உணர்வோட இருக்கணும், அயரா விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த காலத்துல அந்த மாரி எல்லாம் நல்லதெல்லாம் எல்லாருக்கும் செய்ய முடியுமா அப்படின்னா, சில பேர் வந்து அதெல்லாம் நம் வா வாசல்ல வந்து பிச்சை போட்டா கூட அவங்கள நம்பி போட முடியல அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. ஆனா, யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒண்ணு இல்ல அப்படிங்கிறதுனால தான் கேட்கிறாங்க. அது வந்து உ உண்மையா எல்லாமே செயல் விளைவின் அடிப்படையில தான் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். எங்க நாம அ தேவையில்லாம திருடுறதோ, இல்ல மத்தவங்க வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கிறதோ, இந்த மாதிரி யாராவது ஒரு சிலர் சிலரோட தவறான செயல்கள் மட்டும் தான் அவங்களுடைய கருமையத்துல பதிஞ்சு,
அவங்க கிட்ட இருந்து திரும்ப அது இறை சக்தியே அவங்க கிட்ட இருந்து பின்னாடி அடுத்த பிறவியிலயோ இல்ல பல பிறவிகள் கடந்தோ அவங்க கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் அவங்க கிட்ட இருந்து திரும்ப இல்ல வாழும் காலத்திலேயே பிறர் பொருளை அபகரிப்பது, பிறருடைய நிறைய அபியூஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போதுதான் அது அது இறைநீதி அப்படிங்கிறது அவங்களுக்கு கரெக்டாக விளைவாக வருது. அப்போ இந்த இறைநீதி, இறை சட்டம் புரியாதவங்களால மட்டும்தான் பயம் வரும். இப்போ புரிஞ்சவங்களுக்கு பயம் வராது. ஏன்னா நாம கண்டிப்பாக நல்லவங்களுக்கு பொறுப்புணர்ந்த செயல் மட்டும்தான் நம்ம எல்லாம் செய்றோம். நல்லது மட்டும்தான் செய்றோம் அப்படிங்கிறத நம்மளால கண்டிப்பாக அத உணர முடியும். இது பிரபஞ்ச விதின்னு கூட நம்ம பார்க்கலாம். என்ன பிரபஞ்ச விதி அப்படின்னா, எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது. காரணம் இல்லாமல் ஒண்ணுமே நடக்காது. ஏற்றத்தாழ்வு தான் எல்லா இயக்கத்துக்கும் காரணம். ஒரே தர தான். திடீர்னு ஸ்பீட் பிரேக் வருது. திடீர்னு சமமா இருக்கு. திடீர்னு குழி வருது. இந்த மாரி குண்டும் குழியுமா இருக்கு. ஆனா ஒரே தர தான். இதுதான் அந்த சமநிலை அப்படிங்கிறது ஒரே சீராக அப்படியே பைபாஸ்ல போற மாதிரி இருக்கும். திடீர்னு இங்க ஸ்கூல் ஜோன். எதுக்காக அந்த மாதிரி குடுக்குறாங்க? இது ஸ்கூல் ஜோன் அப்டின்னா, அந்த இடத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். விழிப்புணர்வோட நடக்கணும். பாதுகாப்பாக நடக்கணும். எதுக்காக? பிள்ளைங்க உயிர் ஆபத்துக்கு மட்டும் இல்ல. நம்மளுடைய உயிர் பாதுகாப்பு, நம்மளுடைய வண்டி பாதுகாப்பு. இதனால அந்த பிள்ளைங்களுக்கும் ஆபத்து இருக்கக்கூடாது. நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கக்கூடாது அப்படின்னு 2 தரப்புலயும் அத யோசிக்கிறதுனால தான் கவர்ன்மெண்ட் அந்த ரூல் போடுறாங்க. அப்ப அத நாம ரொம்ப மதிச்சு நடக்கணும் இல்லையா? அப்ப இதுதான் நம்ம அந்த சமூக கடமை அப்படிங்கிறது இதுவும் ஒண்ணு. இது நம்ம பிறர் உயிர் பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, நம்ம உயிர் பாதுகாப்பு. ஹெல்மெட்ட போட்டுட்டு எதுக்காக நடக்கணும்? எதுக்காக அதாவது வண்டி ஓட்டணும்? பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களும் ஹெல்மெட் போட்டுக்கணும். ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. நாம சேஃபா நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க கார்ல உட்கார்ந்திருக்கும் போதுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே சின்ன சின்ன ஒரு கடமை தான். ஸோ இத நாம சோசியல் அவேர்னஸா, சோசியல் டியூட்டியா நம்ம நாம நமக்காக தான் செய்றோம். ஆனா இதுல சமூக பொறுப்பும், கடமையும் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய உயிருக்காக, நம்ம உயிர் பாதுகாப்புக்காக அப்படிங்கிறது தான். ஸோ இந்த குடும்பத்துக்கான கடமை, பெற்றோருக்கான கடமை, பிள்ளைகளுக்கான கடமை அப்படின்னு பார்க்கும்போது, நாம பெற்றவர்கள் நம்மள பிறந்ததிலிருந்து நம்ம பிள்ளைகளுக்காகவே தான் அவங்க தன்னுடைய கடமைய தியாகமாக அவங்க எல்லாமே செய்றாங்க. அப்ப அதை அவங்களுக்கு மதிச்சு நடக்கும்போது எப்படி நாம திருப்பி அவங்களுக்கு செலுத்தணும்? அவங்கள மதிக்கிறதன் மூலமாக, பிற்காலத்துல அவங்கள அன்போட, பாதுகாப்பாக அவங்கள பேணி காக்கணும் அப்படிங்கிற நன்றி உணர்வோட, நாம பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் பெத்தவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமையும், பொறுப்பும் நமக்கு இருக்கு. அதே மாரி பிள்ளைங்களுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன முக்கியமான நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அன்பா இருக்கணும், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், மத்தவங்களுக்கு பணிவோட இருக்கணும். மத்தவங்க எந்த பொருளாக இருந்தாலும், பொ ம் எந்த மனிதராக, எந்த உயிரினமாக இருந்தாலும் அதை மதித்து நடக்கணும்னு சொல்லணும். தன்னடக்கத்தோட இருக்கணும். அவங்களுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சுய உணர்வு எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு தகுந்த தகுதியான ஒரு பயிற்சி, கல்வி முறை, பயிற்சி முறை அப்படின்னா, நம்மளுடைய வேதாத்ரி கல்வி முறையும், மனவளக்கலை பயிற்சியும் தான். அப்ப இதை நாம இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு குடுத்துட்டா, கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இந்த போரெல்லாம் கூட சீக்கிரமாகவே அமைதிக்கு வரணும் அப்படின்னு நாம கண்டிப்பாக நம்மளுடைய தவத்துல ஆழமாக பதிய வச்சு, நம்ம நம்மளுடைய கடமையை நம்ம செய்வோம். அடுத்தது குடும்ப கடமைக்கு அடுத்து சுற்றம். சகோதரர்கள் அவங்களுக்கு வேண்டிய கடமைகள் என்ன? அவங்களுக்கு என்ன தேவை? அவங்க பொருளாதாரத்துல தாழ்வா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த வகையில அவங்களுக்கு எந்த வகையில உதவி அவங்களுக்கு ஒரு ஆதரவாக அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவை. ஒரு ஆறுதலான வார்த்தை தேவை. பணம் தேவை. இல்ல என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும். அத நம்மளால முடிஞ்ச வகையில செய்யறது அப்படிங்கிறது நம்மளுடைய டியூட்டி. ஸோ சகோதரருக்குள்ள இவங்களுக்கு செய்றாங்களே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நெறைய வேற்றுமை வருது. நீ உங்க தம்பிக்கு நீங்க செய்றீங்க, இல்ல தங்கச்சிக்கு செய்றீங்க, இல்ல அப்பா அம்மாக்கு செய்றீங்க. இது செய்யணும். இது செய்ய வேண்டியது கடமை. இதுல மனைவி தலையிடுறது
முதல்ல தப்பு. மனைவி கணவன் அப்படிங்கிறது 2 பேரும் யாரும் வேற வேற இல்ல. இதுதான் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது. அதே மாரி மனைவியுடைய அப்பா, அம்மாவோ உடன் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டியதும் 2 பேருமே தன்னுடைய அப்பா, அம்மாவா அத மாமியார், மாமனாராக பார்க்காம, தன்னுடைய அப்பா, அம்மாவா, தன்னுடைய சகோதரன், சகோதரியாக பார்த்தாக்கா, கண்டிப்பாக அங்க வேற்றுமையும் வராது. எந்த ஒரு டைவர்ஸும் வராது. ஸோ இதுல தான் நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நான் சம்பாதிக்கிறேன். நான் எதுக்கு செய்யணும்? நீ அப்படின்ட்டு. 2 பேரும் சம்பாதிக்கிறீங்களா? 2 பேருமே ஈக்குவலா எல்லா வேலையும் ஷேர் பண்ணி, எல்லாருக்குமே உங்களால முடிஞ்சத செய்யுங்க. இல்ல பணமா, பொருளா குடுக்க முடிஞ்சதா குடுங்க. ஸோ அவங்கள எந்த அளவுக்கு சேஃபா பார்த்துக்க முடியுமோ, உட்கார்ந்து ஒரு வாரத்துல 1 நாளாவது பெத்தவங்களோட உட்கார்ந்து பேசி, சிரிச்சு இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம பிள்ளைங்க நம்மளோட பேசணும். அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு தேவையானத வாங்கி குடுக்கணும். மனச விட்டு ஆத்துறதுக்காக தான் அவங்க கேட்கறாங்க. இது வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரின்னு கூட நெனச்சுக்கலாம். இல்ல அவங்க கிட்ட பேசினாலே அவங்களுக்கு அது ஒரு ஹீலிங். அவங்களுடைய நோயெல்லாம் போயிரும். அதுதான் எல்லாருமே இன்னைக்கு தேவையா இருக்கு. இத நாம நம்மளுடைய கடமையாக நினைச்சு, நம்மளுடைய நமக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். அதற்கு உடல், உயிர், மனம் இந்த 3த்தையும் நாம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படிங்கிறத நாம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமா இருந்தா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு தேவையானத கண்டிப்பாக செய்ய முடியும். நம்ம குடும்பம் அமைதியாக இருந்தா இந்த சுற்றத்துக்கு கண்டிப்பாக செய்ய முடியும். சுற்றம் அமைதியாக இருந்தா ஊருக்கு கண்டிப்பாக செய்ய முடியும். ஊரும் அமைதியாக இருந்தா உலகத்துக்கே நம்ம தொண்டாற்ற முடியும். தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி இந்த நல்வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்ல மிகவும் நல்ல ஒரு உரை அம்மா. வாழ்க வளமுடன். சமுதாயத்திற்கு கடன் பிளஸ் மை டியூ நாம் சமுதாயத்திற்கு எவ்வாறு எந்த அளவுக்கு நம்மால் முடிந்த தொண்டினையும் கடமையும் செய்து கொண்டே இருப்போம். அதற்கு மகரிஷியின் கனவம் உலக அமைதிக்கான நம்முடைய தொண்டினை அளித்துக் கொண்டே இருப்போம். அம்மா நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. தேன் சிட்டு எந்த அளவுக்கு ஒரு தேன் சிட்டு எந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படின்னா, மனிதர்கள் நம்ம வந்து எந்த அளவுக்கு கடமையை திருப்பி செய்ய முடியும். ஸோ அந்த தேன் சிட்டை பார்த்தாவது நம்ம வந்து கடமையை நாம் செய்து கொண்டே இருப்போம். மகரிஷியின் பயிற்சிகளை தொடர்ந்து செய்து நாமும் உயர்ந்து சமுதாயத்தை உயர்த்தும். வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. இன்றைக்கு மிகச் சிறப்பாக உரை நிகழ்த்திய பேராசிரியரை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள் காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30